ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீபம் ஏற்றும் முறை. வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், பசுனெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஆகிய 5 வகையான எண்ணெய்கள் சம அளவில் கலந்த கூட்டு சேர்க்கைக்கு பஞ்சக்கூட்டு எண்ணெய் என்ற பெயர். பஞ்சக்கூட்டு எண்ணெயால் விளக்கேற்றுவதால் என்ன பயன்? பஞ்சக்கூட்டு எண்ணெய் ஊற்றி 5 திரிகள் போட்டு 5 முகங்கள் கொண்டு பஞ்சமி திதியில் விளக்கேற்றி வழிபட்டால் நான் வேண்டும் தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். 4 முக விளக்கேற்றினால் செல்வம் பெருகும். 3 முக விளக்கேற்றினால் புத்திரப்போறு கிடைக்கும். 2 முக விளக்கேற்றினால் குடும்ப ஒற்றுமை பெருகும். ஒரு முக விளக்கேற்றினால் மத்திமமான பலன்களே கிடைக்கும். பஞ்ச தீப எண்ணெயால் வீட்டில் விளக்கேற்றலாமா? பஞ்ச தீப எண்ணெயை பயன்படுத்தி கோவில்களில் விளக்கேற்றினால் மந்திர சக்தி உண்டாகும். ஆனால் வீட்டில் விளக்கேற்ற கூடாது. இப்படி ஏற்றுவதால் சண்டை, சச்சரவுகள், மனக்கசப்பு, வீண் விரயம் ஆகியனவே ஏற்படும். வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு ஏற்ற எண்ணெய் எது? நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யினால் மட்டுமே வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். இதில் மட்டுமே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். எந்த எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும்? பசு நெய் மனம் ஒருமித்த வளமான வாழ்வு. நல்லெண்ணெய் செல்வ வளம் செழிக்கும். விளக்கெண்ணெய் புகழ் சேரும். வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமை. தேங்காய் எண்ணெய் குலதெய்வ அருள், மனமகிழ்ச்சி கிடைக்கும். எந்த தெய்வத்திற்கு என்ன எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும்? விநாயகர் தேங்காய் எண்ணெய், மகாலட்சுமி நெய் தீபம், குலதெய்வம் வேம்பு, இலுப்பை, பசுநெய் கலந்த எண்ணெய், பைரவர் நல்லெண்ணெய், அம்மன் விளக்கெண்ணெய், விம்பு, தேங்காயில இன்பை, நெய் கலந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய். பெருமாள், சிவன், முருகன் போன்ற மற்ற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய். நெய்விளக்கை விட உயர்வான விளக்கு எது? 1000 நெய்விளக்கேற்றுவதை விட 2 இலுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது உயர்வான பலன்களை தரும். எந்த எண்ணெயில் விளக்கேற்ற கூடாது? கடலை எண்ணெய், பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய் ஆகியவற்றை விளக்கேற்ற பயன்படுத்த கூடாது. அப்படி பயன்படுத்தினால் பாவமும் மனக்கவலையும் உண்டாகும். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் விளக்கேற்ற பயன்படுத்தலாமா? தேவையான அளவிற்கு மட்டுமே எண்ணெய் விளக்கில் இட வேண்டும். மீதமுள்ள எண்ணெயை விளக்கு சுத்தம் செய்யும் போது அதை கீழே கொட்டி விட வேண்டும். வேறு பாத்திரத்தில் சேமித்து வைத்து மீண்டும் பயன்படுத்த கூடாது. சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெயில் விளக்கேற்றலாமா? சமையலுக்கு பயன்படுத்தும் சூரியகாந்தி எண்ணெய் போன்ற எண்ணெய்களில் எப்போதும் விளக்கேற்ற கூடாது. குலதெய்வத்திற்கு ஏற்ற எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். இலுப்பை எண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா? பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட இலுப்பை எண்ணெய் கொண்டு வீடுகளில் தீபம் ஏற்றினால் நேர்மறையான சக்திகள் ஈர்க்கப்படும். இதனால் வீடுகளில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் ஒழிந்து மங்களங்கள் பெருகும். பரிகாரங்களுக்காக கோவில்களில் நாம் அதற்கான எண்ணெய்களில் தீபம் ஏற்றலாம். தோல் நோய் உள்ளவர்கள் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம். குலதெய்வத்துக்கு வேம்பு, இலுப்பை, பசுநெய் கலந்த எண்ணெய், பைரவருக்கு நல்லெண்ணெய், அம்மனுக்கு விளக்கெண்ணெய், வேம்பு, தேங்காய், இலுப்பை, பசுநெய். எந்த எண்ணெய் கொண்டு தீபமேற்ற வேண்டும்? அப்படி ஏற்றுவதால் ஒவ்வொரு எண்ணெய் தீபத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு என்கின்றனர் ஆச்சாரியர்கள். முதலில் எந்த எண்ணெய் கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்தவே கூடாது. அதேபோல் கடலை எண்ணெய் கொண்டு தீபமேற்றவே கூடாது. சுட்ட எண்ணெய் தெரியும்தானே? வேறு எதற்காகவோ அடுப்பில் வைத்து சுட்டிருப்போம். ஏதேனும் பயன்படுத்தியிருப்போம். அதையும் பயன்படுத்தக்கூடாது. சரி, எந்த எண்ணெய் கொண்டு தீபமேற்றினால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். நெய் கொண்டு விளக்கேற்றினால் செல்வம் சேரும். நினைத்த காரியம் யாவும் விரைவில் நடந்தேறும். நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் ஆரோக்கியம் கூடும். மருத்துவத்துக்குச் செலவு செய்த நிலை மாறும். தேங்காய் எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் பேச்சில், முகத்தில், செயலில் வசீகரம் கூடும். எல்லோருக்கும் பிடித்தவராக வாழலாம். இலுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். விளக்கெண்ணெய் கொண்டு தீபமேற்றினால் பேரும்புகழும் கிடைக்க பெறலாம். மதிப்பும் மரியாதையும் கூடும். வேப்பெண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் குடிகொள்ளும்.
பஞ்சக்கூட்டு எண்ணெய் என்று 5 எண்ணெய்களும் கொண்டு தீபமேற்றி வழிபட்டால் இறையருளும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கப் பெற்று இனிதே வாழலாம் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றுவது துன்பம் நீங்குதல், குடும்ப அபிவிருத்தி ஏற்படும். மேற்கு திசையில் விளக்கேற்றுவது கடன் தோஷம் நீங்கும். வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமணத்தடை அகலும். தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது, அப்படி ஏற்றினால் மரண பயம் ஏற்படும்.